மெகா என்ன கம்பெனில செலக்ட் ஆயிருக்கீங்க? அமேசான். அமேசான்ல. என்ன பொசிஷன்? ML டேட்டா அசோசியேட் ரோல். ஓகே. இங்க என்ன படிச்சீங்க? இங்க வந்து ஜாவா ஃபுல் ஸ்டாக் டைப். ஓகே. ஜாவா ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் முடிஞ்சிருச்சா? ஆமா. ஓகே. என்னென்னலாம் படிச்சிருக்கீங்க? ஃப்ரண்ட் எண்ட்ல HTML, CSS, JavaScript and React and Java வந்து கான்செப்ட் படிச்சிருக்கேன். ஓகே. எத்தனை இன்டர்வியூ மொத்தமா அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க? 10 to 15. 10 to 15 இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. ஒவ்வொரு இன்டர்வியூலயும் உங்களுக்கு கிடைச்ச லெசன்ஸ் என்னென்ன? எல்லா இன்டர்வியூல நான் பார்த்த லெசன் என்னன்னா, அவங்க எல்லாமே பேசிக்கா கொஷின்ஸ் என்னவோ அதெல்லாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணாலே ஓரளவுக்கு இன்டர்வியூஸை வந்து கிராக் பண்ண முடியும். அதாவது எந்த டெக்னாலஜி தெரிஞ்சாலும் அதோட பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும். அதோட பேசிக்ஸ் நமக்கு நல்லா தெரிஞ்சாலே செலக்ட் ஆயிடும். ஓகே. இன்டர்வியூல என்னென்ன மாதிரியான ரவுண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேஜரா ஆப்டிடியூட் இருக்கும். அண்ட் தென் வந்து டிஸ்கஷன் இல்லைன்னா குரூப் டிஸ்கஷன் இருக்கும். டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும். அண்ட் தென் HR ரவுண்ட். ஓகே. ஆப்டிடியூடுக்கு என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்? ஆப்டிடியூடுக்கு வந்து லாஜிக்கல் ரீசனிங், குவான்டிட்டிவ் ரீசனிங், வெர்பல் ஸ்கில்ஸ் வேணும். அண்ட் தென் வந்து மேத்ஸ் ரிலேட்டடாக நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்கும். ஓகே. பெர் டே ஆப்டிடியூடுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? பர் டே ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம கிளியர் பண்ணலாம். அந்த ஃபார்முலாஸ் என்னென்ன, அந்த ஸ்டெப்ஸ் என்னென்ன நம்ம கவர் பண்ணிட்டாலே மேத்ஸோட இருக்கு. ஓகே. கம்யூனிகேஷனுக்கு ஏதாவது ஸ்பெஷல் எஃபர்ட் வேணுமா? இல்லை பேசிக்காக நமக்கு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சால் போதுமா? என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்? பேசிக்காக நம்ம ஃப்ளூயன்சி தான் செக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசணும். இப்போ ஸ்டார்டிங்காக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மார்க் இன்டர்வியூஸ் மாதிரி நம்ம யார்கிட்டயாவது பேசியோ இல்லை வீடியோஸ் பார்த்தோம் இல்லை சாட்ஜிபிட்டியில் அந்த ஒரு வாய்ஸ் இருக்கும், அதை நீங்கள் பேசியோ உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃப்ளூயன்சி வந்து கிடைச்சிடும். கான்ஃபிடென்ட்டாகவும் பதில் சொல்வீங்க. ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட் ஆகிடும் சார். பேசிக்காக தெரிஞ்சால் போதும். அவங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இருக்கும் அந்த மாதிரி தெரிஞ்சால் போதும். அது தெரிஞ்சாலே ஒரு ஃப்ரெஷர்கிட்ட இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்ன? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுமா? என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்க இருக்காங்க? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பேசிக்காக வந்து லூப்பிங் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் கவர் பண்ணால் போதும் சார். அப்புறம் வந்து தியரிட்டிக்கலாக கொஞ்சம் கேட்பாங்க. அந்த கான்செப்டில் நீங்கள் எவ்வளோ டீட்டெயிலாக இருக்கீங்க அந்த மாதிரி ஆன்சர் பண்ண போதும். ஓகே. இப்போ நீங்கள் வந்து பேசும்போது சொன்னீங்க ஒரு 10 to 12 இன்டர்வியூஸ் நான் இது வரைக்கும் அட்டன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. அதாவது டேஸ்டிங் சக்ஸஸ் அப்படிங்கிறது தனி, ஆனால் அக்செப்டிங் ஃபெயிலியருங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை. அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? ஒரு இன்டர்வியூ போயிட்டு வரும்போது ஒரு ரிஜெக்ஷன் சொல்லி ரொம்ப ஃபெட்டப்பாகி உட்காந்துருவேன். அது இல்லாமல் நம்ம வந்து அடுத்தடுத்து ஒரு இன்டர்வியூ முடிச்சுட்டு அதில் என்ன லெசன் லேர்ன் பண்ணுறோமோ அது எல்லாமே நோட்ஸில் நோட் பண்ணிகிட்டே இருந்து அடுத்தடுத்து இன்டர்வியூ போகிறப்ப நம்ம அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் இன்டர்வியூ போனாலே ஒரு ரவுண்ட்ஸ் கிட்ட கிளியர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அப்பயே நமக்கு கான்ஃபிடென்ட் வரணும். ஒரு 2-3 ரவுண்ட்ஸ் கிட்ட கிளியர் பண்ணுறோம். அப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். அப்போ இன்டர்வியூ போக தான் நம்ம ட்ரெயின் ஆகும் எப்படின்னா இன்டர்வியூ கிராக் பண்ண முடியும். ஓகே. இப்போ இன்டர்வியூ போக ட்ரெயின் ஆகும்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ படித்து முடிச்சுட்டு இன்டர்வியூ போகிறது கரெக்டா இல்லை இன்டர்வியூ போயிட்டு வந்து படிக்கிறது கரெக்டா? இன்டர்வியூ போனால் தான் நம்மளால என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க, எப்படி எக்ஸப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வரும். என்னென்ன கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அதை நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு அது ரிலேட்டடாகவே படித்தா போதும். அது நம்ம கோர்ஸ் முடித்தாதான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படி கிடையாது. இடையில போக நம்மளுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். கண்டிப்பாக இன்டர்வியூஸ் கிராக் பண்ண முடியும். அதாவது நாலேஜ் வேணும் அப்படிங்கிறது இல்லை, இன்டர்வியூ போயிட்டு இருந்தாலே அதுலேருந்தே நம்ம ப்ரிப்பேர்